நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை பக்தர்களை காந்தம் போல் மீண்டும் மீண்டும் ஈர்க்கும் புண்ணிய தலம். ஒருமுறை இம்மலையை தரிசித்தாலே போதும் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வல்லமை இதற்குண்டு. திருவண்ணாமலை கோயில் கட்டுமானம் 4ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. கருவறை முதலில் செங்கற்களால் கட்டப்பட்டது. பின்னர் சுமார் 220 ஆண்டுகளில் கோபுரங்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டன. கல்வெட்டுகளின் அடிப்படையில் இந்த ஆலயம் முழுமையடைய 1000 ஆண்டுகள் கழிந்தது என்பது உறுதியாகும். போர்கள், கலகங்கள் மற்றும் கால மாற்றங்களை எதிர்கொண்டாலும் திருவண்ணாமலை கோயிலின் திருப்பணி இடையறாது நடந்தன. 1903ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலில் வீரவல்லல மகாராஜா மிக முக்கிய பங்காற்றியுள்ளார். அருணாச்சலேஸ்வரர் அவரை தந்தையாக ஏற்றுக்கொண்டதாக தல புராணங்கள் கூறுகின்றன. இதற்கான நினைவாக இன்று வரை அவருக்கென விசேஷ சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், துரோத யுகத்தில் மணிமலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது. மகிழ மரம் இத்தலகு விருட்சமாக இருக்கிறது. ஏனெனில் இதன் அடியில் சிவன் சுயம்புலிங்கமாக தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் ஆலயம் பெரிதாக வளர்ந்தது. 11ஆம் நூற்றாண்டில் கிளை கோபுரம் கட்டப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் உண்ணாமலை அம்மனுக்காக தனி சன்னதி உருவானது. 14ஆம் நூற்றாண்டில் வடக்கு, தெற்கு, மேற்கு கோபுரங்கள் கட்டப்பட்டன. 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் ஆலய வளர்ச்சிக்கு பேராற்றல் கொடுத்தார். கிழக்கு ராஜகோபுரம், 1000 கால் மண்டபம், சிவகங்கை தீர்த்தம் போன்றவை இவரால் கட்டப்பட்டது. கோயிலின் முழுமையான திருப்பணிக்கு சுமார் 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டது. சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள், தஞ்சை மன்னர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் என பலர் திருப்பணிகளில் பங்களித்தனர். 1903, 1944, 1976 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 1790ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் திருவண்ணாமலையை கைப்பற்றி பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சிக்குள் வந்தது. 1801இல் வடார்காடு மாவட்டம் உருவாகி 1989இல் திருவண்ணாமலை மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற துறவி ஸ்ரீ ரமண மகரிஷி இங்கு வாழ்ந்தார். தியானம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் அவரது பங்களிப்பு உலகளவில் போற்றப்படுகிறது. 9 கோபுரங்களுடன் விரிந்து நிற்கும் திருவண்ணாமலை கோயில் 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பிரம்மாண்ட கட்டிடமாகும். 14 கிலோமீட்டர் நீளமுள்ள கிரிவல பாதை, அதை ஒட்டி 360 தீர்த்தங்கள், 20 ஆசிரமங்கள், 8 அதிர்ஷ்டலிங்கங்கள், 1800 சிறிய சிவலிங்கங்கள் உள்ளன. அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் தலம். வரலாற்றின் வெள்ளமாக ஒளிவிளக்கை ஏந்தும் திருவண்ணாமலை ஆன்மீக பயணத்தின் உச்சியாக திகழ்கிறது. இது கோயில் மட்டுமல்ல, காலத்தை கடந்த மகத்தான ஆன்மீகத்தின் மையம்.